أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் தன்னால் இயன்ற அளவிற்கு அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக மக்தபு மதரசாவினுடைய பல்சுவை நிகழ்ச்சி மற்றும் மார்க்க விளக்க தர்பியாவில் பங்கெடுத்திருக்கிற நம் மன்னவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவினுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் எப்படி இங்கு இந்த நேரத்தில் ஒன்று குழம்பி இருக்கிறோமோ, அதே போல நாளை மறுமையினுடைய நாளில் அல்லாஹுவினுடைய பரிசாக இருக்கிற அந்த சொர்க்க பூஞ்சோலையில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டுவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பிரம்மாண்டமான இந்த பேருலகை படைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிற நமக்கு சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக ஏராளமான போதனைகளையும் அறிவுரைகளையும் தன் திருமறை குரானின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் மூலமாகவும் காட்டி கொடுத்து இருக்கின்றான். அப்படி படைத்த இறைவனால் வழிகாட்டப்பட்டிருக்கிற அந்த வழிகாட்டல்களை அறிந்து அதன் அடிப்படையில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை இம்மையிலும் சிறப்பாக அமைந்து நாளை மறுமையினுடைய நாளிலேயும் வெற்றி பெறுவதற்காக உரம் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை நம்முடைய மனத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் கல்வி என்பது ரொம்பவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏராளமான படைப்பினங்களை படைத்திருக்கிறான். ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கு மத்தியில் தனித்து விளங்கக்கூடிய படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை மற்ற எல்லா படைப்புகளை விடவும் நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று தன் திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப மற்ற உயிரினங்களிலிருந்து நாம் சிறப்பு பெற்றவர்களாக திகழ்வதற்கு விளங்குவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த படைப்பினங்களுக்கெல்லாம் வழங்கப்படாத ஒரு தனி சிறப்பான பகுத்து அறிகின்ற அறிவை, சிந்தனை செறிவை, கல்வி ஞானத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. மனிதர்களாக வாழக்கூடிய நாம் சரியான கல்வியை கற்றுக்கொள்வது, சரியான கல்வியை அறிந்து கொள்வது என்பது ரொம்பவும் அவசியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாவங்கள் ஒவ்வொரு நாளும் பரிணாம வளர்ச்சியை அடைந்து கொண்டு வருகிறது. மனிதர்களும் அந்த பாவங்களில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட அந்த பெரும் பாவங்களிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கும், நம்முடைய குடும்பத்தார்களை அப்படிப்பட்ட சீரழிவுகளில் சிக்கி சீரழிந்து விடாமல் தடுப்பதற்கும் சரியான வழி எதுவோ அதை அறிந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வதற்கும் மார்க்கத்தினுடைய கல்வி மிகவும் அவசியத்திற்கும் அவசியமானதாக இருக்கின்றது. நம்மை இப்படிப்பட்ட இந்த பாவங்களிலிருந்து பாதுகாப்பது நம்முடைய கடமையாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நீங்க இந்த உலகத்துல வாழும் போதே உங்களுடைய குடும்பத்தார்கள் நடுத்தருவிற்கு வந்துவிடக் கூடாது, பிறரிடத்தில் கையேந்தக்கூடாது, தன்னிறவான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காக எப்படி நீங்கள் அயராது பாடுபடுகிறீர்களோ, அல்லும் பகலும் உழைக்கிறீர்களோ, அதுபோல நாளை மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை நீங்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களே, அந்த மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கவிருக்கக்கூடிய நரகம் என்று சொல்லுகிற மிக கொடூரமான அந்த வேதனையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு முஸ்லிமுடைய குடும்பம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு முஸ்லிமுடைய குடும்பம் எப்படி அமைய வேண்டும் என்பதை ஒரு பிரார்த்தனை வடிவத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய சூரா ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஜ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்கள் இறைவா, எங்கள் மனைவியரிலும் எங்கள் வழித்தோன்றல்களிலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக, எங்களை இரையச்சமுடையவர்களுக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக என்ற ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காட்டிக் கொடுக்கிறான். இந்த பிரார்த்தனையில அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழி அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். நீங்க அல்லாஹ்வை ஏற்று இருக்கக்கூடிய முஸ்லிம்களா, மறுமையை நம்பிக்கை கொள்ளக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களா, உங்களுடைய மனைவியரிடத்திலிருந்து உங்களுக்கு மன நிம்மதி கண்குளிர்ச்சி இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து உங்களுக்கு கண்குளிர்ச்சி இருக்கணும். அப்படி இருப்பதுதான் அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற குடும்பமாக இருக்கும். ஒட்டுமொத்த முஸ்லிம் குடும்பமும் இரையச்சவாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய குடும்பம் சரியான குடும்பமாக கட்டமைக்கப்படுவதற்கு மிக முக்கியமான அஸ்திவாரம் இந்த மார்க்கத்தினுடைய கல்விதான். மார்க்க கல்வி மட்டும் ஒரு குடும்பத்தில் சரியாக இல்லை என்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த குடும்பம் மிகப்பெரிய தீமையை நோக்கி, பாவத்தை நோக்கி செல்லத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் தன்னுடைய அனுதின வாழ்க்கையில் பலருடைய நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏராளமான செய்திகளை நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம், செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் நீங்க பார்க்கலாம். கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி, 21 வயது மதிக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணிற்கு சரியான ஒரு மார்க்க கல்வியை பெற்றோர்கள் போதிக்கவில்லை, மருத்துவ படிப்பை படிக்க வைக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு சரியான மார்க்க கல்வி இல்லாததனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த பெண்மணி பல ஆண் நண்பர்களோடு பழக்கம் வைத்திருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். ஒரு கட்டத்தில் ஒரு பார்ட்டிக்கு நண்பர்களோடு அந்த பெண்மணி செல்கிறாள். சென்று விட்டு மது அருந்தி விட்டு கூத்தாடி விட்டு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அத்துணை தீமைகளிலும் பங்கெடுத்து விட்டு காரில் மிக வேகமாக பயணத்தை மேற்கொண்டு ஒரு லாரியிலே மோதி அந்த பெண்மணி இறந்து போனாள் என்ற செய்தியை சமீபத்தில் நாம் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். எந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி? ஒரு இஸ்லாமிய பெண்மணி. வாஹிதா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அடையாளத்தை வெளிப்படுத்தி கொண்டு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் சங்கிகளுக்கு அதிகமான பேச்சு பொருளாக மாற்றக்கூடிய வகையில் பர்தாக்களை அணிந்து கொண்டு மார்க்கத்தில் சொல்லப்படாத ஆபாசமான ஆடல் பாடல்களுக்கு இன்றைக்கு தன்னுடைய முகத்தை காட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இஸ்லாத்திற்கு தலை குனிவு தெரியுமா?
இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு குடும்பங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் சரியான ஒரு மார்க்க கல்வி இல்லாததனுடைய விளைவு அந்த குடும்பத்திற்கு மன நிம்மதி கிடைக்கல, கண் குளிர்ச்சி கிடைக்கல, சமூகத்திற்கு எந்த பயனும் கிடைக்கல, இழந்ததுதான் மிச்சம், அதன் மூலமாக பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம். அப்ப இந்த நேரத்தில் ஒரு சரியான ஒழுக்கத்தையும் மனிதநேயத்தையும் அழகான கொள்கை பாடங்களையும் கற்றுக்கொள்கிற ஒரு கல்வி அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் சரியான வழியை அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால தான் நீங்க திருமறை குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வசனங்களின் மூலமாக இந்த கல்வியை குறித்து நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான். எந்த அளவிற்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான் தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது எண்ணிலடங்காத அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் தன்னுடைய நேசர்களாக இருக்கக்கூடிய இறை தூதர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு அருளை கேட்க சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறான். என்ன கேட்க சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, நபியே நீங்க காசு பணத்தை கேளுங்க, இந்த உலகத்துல சுகபோகத்தை கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வகுல் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்? இந்த கல்விதான், அந்த கல்வியை அறிந்து கொள்வதுதான் ஒரு மனிதனை சரியான பாதையை நோக்கி அழைப்பதற்கான அஸ்திவாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இன்றைக்கு நிலவி கிடக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் விட இன்றைக்கு சமூகத்தில் நிறைந்து காணப்படுகிற தீமைகளை எல்லாம் விட பன்மடங்கு பாவங்கள், தீமைகள் நபிகளாருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த, அறியாமை காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த தோழர்களிடத்திலே காணப்பட்டது. பெரும் பாவங்களை செய்தார்கள், ஜாஹிலியத்தினுடைய காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி வென்றெடுத்தார்கள் தெரியுமா? சத்திய மார்க்கத்தை நோக்கி அழைத்தார்கள் தெரியுமா? கல்வியை வைத்துத்தான். நிறைய பாவத்தை செஞ்சாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு துவங்குகிற பொழுது அவங்க செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் முதல்ல தடுக்கல. அல்லாஹ் சொன்ன முதல் விஷயம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே படைத்த உமது இறைவனின் பெயரால் படிப்பீராக, ஓதுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய முதல் வசனமாக, அத்தியாயமாக அல்லாஹ் இறக்கி அருளுகிறான். மனித குலத்திற்காக, மனித குலத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக இறக்கி அருளப்பட்ட வேதத்தில் அல்லாஹ் மனிதர்களுக்கு சொல்லுகிற போதனை என்ன? முதல் அறிவுரை என்ன? நீங்க படிங்க, அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கட்டளையை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறப்பிக்கிறான் என்று சொன்னால், இதிலிருந்து நாம் கல்வியினுடைய, மார்க்கத்தினுடைய, ஞானத்துடைய அந்த முக்கியத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நாம் நாளை மறுமையினுடைய நாளில் வெற்றி பெறுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான நல்ல அமல்களை செய்கிறோம், நற்காரியங்களை செய்கிறோம். காரணம் என்ன? இதன் மூலமாக நான் எப்படியாவது சொர்க்கத்திற்கு சென்று விட முடியாதா? சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசை அல்லாஹ் எனக்கு வழங்கிவிட மாட்டானா என்ற ஏக்கத்தோடு நாம் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் நம்மால் முடிந்த நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமே. அப்படிப்பட்ட அந்த நன்மையான காரியங்கள் நம்மளை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டுமேயானால் நாம் தொழுகுகிற தொழுகை, நாம் நோக்கிற நோன்பு, நாம் கொடுக்கிற ஜகாத், நாம் செய்கிற ஹஜ், இவை அனைத்தும் நம்மை சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க வைக்க வேண்டுமேயானால் அதற்கு மிக முக்கியமாக அதை பற்றியான ஒரு ஞானம் நம்மளிடத்தில் இருக்கணும், கல்வி இருக்கணும். சரியான மார்க்க கல்வியை அறிந்து கொள்ளாமல் ஒருவன் எந்த அமல்களை செய்தாலும் அது சரியான கூலியை நமக்கு அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொடுக்காது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இறைவன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பாருங்கள். தொழுகையாளிகளுக்கு கேடுதான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், யார் தொழுகுகிறார்களோ
அவர்களுக்கு கேடுன்னு அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு நரகம்னு அல்லாஹ் சொல்றான். எப்படிங்க தொழுகக்கூடிய ஒரு ஆள் எப்படிங்க நரகத்துக்கு போக முடியும்? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? நாம தொழுது எப்படியாவது நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம்னு நினைக்கிறோம். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நன்மைகளை செய்தால் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுடைய தொழுகையில் கவனமற்றவர்களாக தொழுதார்கள். அந்த தொழுகையை பிறருக்கு காட்டுவதற்காக அவர்கள் தொழுதார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்றான். அப்ப நம்ம தொழுகிறது மட்டும் மேட்டர் கிடையாது. அதை எப்படி தொழுகணும், எந்த முறைப்படி அமைச்சுக்கணும், எப்படி அமைத்து கொண்டால் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அந்த மார்க்க அறிவு தன்னிடத்தில் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு பல முஸ்லிம்களை பாருங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்கிற முஸ்லிம்கள் தான் உலகம் முழுவதும். ஆனால் பல்வேறு கருத்து வேறுபாடுகளால் ஏற்ற கொள்கைக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் என்றால் அதை பற்றியான ஒரு ஞானம் இல்லாமல் இருப்பதுதான் காரணமாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? ஒருவன் மார்க்க கல்வியை அறிந்திருக்கிறான், அவனும் ஒன்றும் அறியாதவனும் சமமா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனிலே கேள்வி எழுப்புகிறான். நிச்சயமாக சமமாக முடியாது. அப்ப நாம சொர்க்கத்துக்கு போகணும்னா சரியான கல்வி நம்ம இடத்துல இருக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி ஒரு வழியில் நடக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்லக்கூடிய வழியை அவருக்கு அல்லாஹ் இலகுவாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம சொர்க்கம் போகணும்னாலும் கல்வி வேணும், சரியான மார்க்க ஞானம் வேணும். அதை அறிந்து கொள்வதற்கு, அதை கற்றுக் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோமான்னு சிந்திச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நாம இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நாம் மார்க்கத்தினுடைய கல்விக்கு என்ன அவசியத்தை கொடுத்தோம், முக்கியத்துவத்தை கொடுத்தோம்? பல குடும்பங்களில் பார்க்க முடியல. பல முஸ்லிம் குடும்பங்கள் இன்றைக்கு இந்த மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? இன்னைக்கு மக்தப மதரசாவுடைய ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு நமக்கு சொல்லப்பட்டதோ அப்ப முன்னெடுத்து நம்ம ஆர்வமாக பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதுல ஆர்வம் கிடையாது. எந்த ஒரு மார்க்க ரீதியிலான நிகழ்வுகள் நடத்தப்பட்டாலும் கூட நாம முன்வந்து பங்கெடுக்க கூடாதவர்களாக இருக்கிறோம், பங்கெடுக்காதவர்களாக இருக்கிறோம். இதுவே பள்ளிக்கூடத்தில் ஒரு நிகழ்ச்சின்னு வைங்க, பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆனுவல் டே வைக்கிறாங்க, ஏதேனும் ஒரு நிகழ்ச்சின்னு வைங்க, முன்னாடி வரிசையில் போய் நம்ம உட்கார்றோம். எதுக்கு போய் உட்கார்றோம்? முன்னாடியே பிள்ளைகளை பெறப்பட்டு அனுப்பி வைக்கிறோம். ஏன்? அவன் பாட்டு பாட போறான், டான்ஸ் ஆட போறான், அதை நான் ரசிக்க செல்கிறேன் என்று சொல்லி அதற்காக முன்வரிசையில் அமரக்கூடியவர்கள் சரியான மார்க்கத்தை, தன்னுடைய இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் முன்னால் வந்திருக்கிறோமா? பல குடும்பங்களை பார்க்க முடியல. மார்க்க கல்விக்கு ஆர்வம் காட்டுவதை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு பல்வேறு முஸ்லிம் குடும்பங்கள் இருக்கிறது. தன்னுடைய பிள்ளை ஒரு நாள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை என்று சொன்னால் ஏன் செல்லவில்லை, என்ன காரணம் என்று அவ்வளவு கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை கேட்கிற பெற்றோர்கள், பள்ளிக்கூட விஷயத்தில் அவன் மதிப்பெண் மிகவும் குறைவாக வாங்கிவிட்டால் மிக கடுமையாக கோபப்படுகிற பெற்றோர்கள், ஒரு நாள் 5 நேரம் தொழுகலனா ஏண்டா தொழுகலன்னு கேட்டிருக்கிறோமா? ஏண்டா இன்னைக்கு மதரசாக்கு போலன்னு சொல்லி இருக்கிறோமா? மார்க்கில் குறைந்தால் கேள்வி, மார்க்கத்தில் குறைந்தால் கேள்வி இல்லையா? இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான மார்க்க கல்வியை கொடுத்து வளர்த்தெடுக்காவிட்டால், ஞானத்தை கொடுக்காவிட்டால், இன்றைக்கு வளர்ந்திருக்கிற இந்த விஞ்ஞான வளர்ச்சிகளின் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் தீமைகளை நோக்கி செல்வதற்கான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, சருகி விழுந்து விடுவார்கள். எந்த பெற்றோர்களாவது தன்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவதை விரும்புவாங்க? என் பிள்ளைக்கு துன்பங்கள் வரணும், கஷ்டம் வரணும்னு ஆசைப்படுவோமாங்க? கண்டிப்பாக ஆசைப்பட மாட்டோம். அதே போலத்தான் அவங்க மார்க்கத்தை மறந்து பெரும் தீமைகளுக்கு ஆளாக கூடாது என்ற எண்ணமும் அதற்கான முயற்சியும் ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலேயுமே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை என்றைக்கு நம்மளிடத்தில் இல்லாமல் போகிறதோ,
அதில் முனைப்பு காட்ட நாம் தவறுகிறோமோ அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு பின்னால் ஏற்படுத்தும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான மார்க்க கல்வியை நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்க, அவர்கள் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தால் சரியான வழியிலே நடப்பார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? ஏராளமான பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அருவருப்பான அசிங்கமான தீமைகளில் அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த சமூக மக்களுடைய அந்த பாவங்களில் இருந்து தீமைகளில் இருந்து அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றுகிறான். ரொம்ப பெரிய பாவத்தில் மூழ்கி கிடந்தாங்க. அந்த தீமையிலிருந்து லூத் நபியை அல்லாஹ் காப்பாற்றுவதற்கு வைத்த ஆயுதம் என்ன தெரியுமா? இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் பார்க்கலாம், சூரா அன்பியா என்கின்ற அத்தியாயத்தில் 74வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஞானத்தையும் கல்வியையும் நாம் லூத்துக்கு வழங்கினோம். அவரை அருவருப்பான அந்த செயல்களில் இருந்து, செயல்களை செய்யக்கூடிய அந்த ஊராரிடத்தில் இருந்து நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய தீமையாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட அந்த தீமைகளிலிருந்து பாவங்களிலிருந்து லூத் நபியை அல்லாஹ் காப்பாற்றுவதற்கு வைத்திருக்கிற முதன்மையான ஆயுதம் என்னன்னு சொன்னா கல்வி, ஞானம். அதை அல்லாஹ் கொடுத்தவர்களை காப்பாற்றுகிறான். அப்ப அதை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணுமா இல்லையா? அதை நான் என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நானே பெறாதவனாக இருக்கக்கூடிய நிலையில் எப்படி ஒருவன் அல்லாஹ்வை பயப்படுகிற, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற, பாவங்களை நோக்கி செல்லாமல் இருக்கக்கூடிய மனிதனாக மாறுவான்? கண்டிப்பா மாற முடியாது. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், படைத்த இறைவனை பயப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் கல்விமான்கள் தான், அறிந்தவர்கள் தான். எது சரியான கல்வியோ அதை அறிந்தவர்கள் தான் படைத்த இறைவனை பயப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எதுவும் வேணாங்க, இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நீதிபதி, மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தீமைக்கு உண்டான தீர்வு இஸ்லாம் தாங்கிறது தெரிஞ்சு இஸ்லாம் சார்ந்த அவர் நீதி தீர்ப்பை வழங்குறார். கடந்த வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்படுது. நம்ம கோவையில் நடந்த ஒரு சம்பவம். சுகுணாபுரம் பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இளைஞர், 17 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர், அந்த இளைஞர் கடுமையான மது போதைக்கு அடிமையாகுகிறான். ஒரு முஸ்லிம் இளைஞர், சரியான மார்க்க ஞானம் இல்லை, மார்க்க அறிவுரைகள் இல்லை, பெற்றோர்கள் மார்க்கத்தை சொல்லி வளர்க்கவில்லை, மார்க்கம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய, தடுத்திருக்கக்கூடிய போதை பழக்க வழக்கங்களுக்கு ஒரு முஸ்லிம் இளைஞர் அடிமையாகுகிறான். ஒவ்வொரு நாளும் போதை வஸ்துக்களை உட்கொள்கிறான். உட்கொண்டு அந்த போதையை உண்பதற்காக, எடுத்துக்கொள்வதற்காக போதுமான பொருளாதாரம் இல்லாமல் தெரிந்தவர்களிடத்தில், ரோட்டில் பார்க்கக்கூடியவங்களிடத்துல காசு வாங்குறான். அதில் நம்முடைய சுகுணாபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு நபரிடத்தில், நான் இந்த மாதிரி தண்ணி அடிக்கணும், எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் நான் தர முடியாதுங்கிறார். அவன் கோபப்பட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த வயசானவர்கிட்ட வாக்குவாதம் செய்கிறான். நடந்த வாக்குவாதத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. இவன் கோபப்பட்டு ஒரு கல்லை தூக்கி அவரோட தலையிலே அடிச்சு கொன்னுட்டான். அந்த முதியவர் இறந்து விட்டார். இதற்கான தீர்ப்பு சமீபத்தில் கொடுக்கப்படுது. அவனை சிறுவர் இல்லத்தில் வச்சு சரியான பயிற்சியை கொடுத்துட்டு அதற்கு பிறகு ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது. சமுதாய பணியை, மக்களுக்கு தேவையான நலப்பணியை அவன் பள்ளிவாசலில் இருந்து சிறிது காலம் மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நீதிபதியால் தீர்ப்பு வழங்கப்பட்டு நம்முடைய கோவையில் இருக்கிற பள்ளிவாசலில் அந்த சிறுவன் தங்க வைக்கப்பட்டிருக்கிறான். ஒருவேளை அவங்க வேலை செய்யாம, சமூக பணி செய்யாம வெளியே போயிட்டானா மறுபடியும் 3 வருஷம் கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோட அந்த சிறுவனை ரிலீஸ் பண்ணி பள்ளிவாசல் அமர வச்சு சமூக பணியை செய்யறதுக்கு அனுப்பியிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தெரிகிறது, ஒருவன் பாவத்தை விட்டு, தீமையை விட்டு, சமூகத்தில் நடக்கிற பெரும் குற்றங்களை விட்டு பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு இடம் அல்லாஹ்வினுடைய இல்லமாக இருக்கிற பள்ளிவாசல் தான். அந்த பள்ளிவாசலில்
போதிக்கப்படுகிற நபிகளாருடைய தூய வாழ்க்கை தான், சத்திய கொள்கை தான், நல்லொழுக்கம் மிக்க பாடங்கள் தான் என்று மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அறிந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கி அந்த சிறுவரை வழிநடத்துகிறார் என்றால் நாம இஸ்லாத்தில் இருக்கிற எத்தனை பேருங்க நம்முடைய பிள்ளைகளுடைய மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்? பள்ளிவாசலுக்கு அனுப்பிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். காலையில சரியான நேரத்திற்கு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பக்கூடியவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு போலனா ஏண்டா போலன்னு நம்ம கேள்வி எழுப்பி இருக்கிறோமா? பல குடும்பங்களில் பார்க்க முடியல. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய பிள்ளைகள் சரியாக வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு பழகக்கூடியவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் இந்த பள்ளிவாசல் தான். அதில் போதிக்கப்படுகிற அந்த மார்க்க கல்விதான். அதற்கு கூடுதல் முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போமேயானால் இந்த உலகத்தில் ஏற்படுகிற கஷ்டங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தரவிருக்கின்ற அந்த நரகத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் சொன்னானே, உங்களுடைய குடும்பங்கள் உங்களுக்கு கண்குளிர்ச்சி மிக்க குடும்பமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய சொன்னானே, அப்படிப்பட்ட குடும்பமாக நம்முடைய குடும்பத்தையும் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் வார்த்தெடுக்க முடியும். இல்லை என்றால் சரியான ஒரு கல்வியை நாம் கொடுப்பதற்கு தவறினால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அமானிதங்களை உடலை வைத்து சிந்திக்கிற திறனை வைத்து சரியான கல்வியை கற்பதற்கு தவறினால் நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மை தண்டித்து விடுவான் என்ற எச்சரிக்கை உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை அமைக்கணும். இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயத்தினுடைய 179வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், ஜின்கள் மற்றும் மனிதர்களில் அதிகமானவர்களை கொடுமையாக வேதனை செய்கிற அந்த நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற ஏராளமான மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான ஜின்களை அந்த நரகத்தினுடைய வேதனைக்காகத்தான் படைத்திருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு உள்ளம் இருந்தது. அந்த உள்ளத்தை வைத்து அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றது, அவற்றின் மூலமாக அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது, அவற்றின் மூலமாக அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இன்னும் அதைவிடவும் படுமோசமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே. அப்ப அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்திருக்கிறான், காதை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய பகுந்த அறிவை கொடுத்திருக்கிறான். அதை நாம் எதற்கெல்லாமோ பயன்படுத்துகிறோமே, சரியான மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? அப்படி பயன்படுத்த தவறினால், இதை கொண்டு சரியானதை சிந்திக்க, சரியானதை படிக்க, சரியானதை போதிக்க, சரியானதன் அடிப்படையில் நடக்க நாம் செய்வதற்கு தவறினால் நிச்சயமாக நம்மையும் அல்லாஹ் நரகத்திற்குரியவர்களாக ஆக்குவான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக இதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலிருந்து நாம் விடைபெறும் பொழுது நமக்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? காலம் ஃபுல்லா நம்ம சம்பாதித்து சேர்த்து வைத்த செல்வங்கள் அல்ல, வீட்டு மனைகள் அல்ல. நான் மரணித்ததற்கு பிறகு எனக்காக என்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, இறைவா என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விட இறைவா என்று நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு குழந்தையை நான் மரணிப்பதற்கு முன்பாக ஏற்படுத்தியிருக்கிறேன். நான் சிந்தனை வரணும். உலகத்தில் நிரந்தரமா வாழ்ந்துட முடியுமா? எல்லோருக்கும் மரணம் உண்டு. நாம் மரணித்து விட்டால் எந்த காசு பணத்தை வைத்து இந்த உலகத்தில் பெருமை அடிக்கிறோமோ அது ஒருபோதும் நமக்கு உதவாது. எந்த சொத்து பத்துக்களுக்காக நாம் குடும்பத்தை பிரிந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோமோ அந்த சொத்து பத்துக்கள் நமக்கு உதவாது. எந்த பிள்ளைகளுக்காக அயராது பாடுபடுகிறோமோ, அல்லும் பகலும் உழைக்கிறோமோ, அந்த பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்பட்டால், சரியான மார்க்க கல்வி கொடுக்கப்பட்டால், நாம் மரணித்ததற்கு பிறகு இறைவா இவர்களை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக, இவர்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக கொடுப்பாயாக, என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி எனக்காக வாழ்ந்து எனக்காக உழைத்த என்னுடைய பெற்றோர்களை நீ பார்த்துக் கொள்வாயாக என்று பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவெடுத்து விட்டு செல்வதுதான் நாம் சேர்க்கிற சொத்துக்களில் மிகப்பெரிய சொத்து. அப்படிப்பட்ட சொத்தை சேர்ப்பதற்கு சரியான மார்க்க கல்வியை நாம் போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாமும் மார்க்க கல்வியை அறிந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தையும் அதன் அடிப்படையில் வார்த்தெடுக்க வேண்டும். அப்படி அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.